ஏரல் தாமிரபரணி ஆற்றில் கடந்த 3 நாட்களாக பெரிய வெள்ளம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பெரிய வெள்ளத்தினால வந்து ஏரல் பொதுமக்கள் வந்து மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஏரல் மட்டும் இல்லை, ஏரலை சுற்றியுள்ள குக்கிராமங்கள், முக்கியமாக ஆற்று பாலத்துக்கு தெற்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குக்கிராமங்கள் வந்து ஏரலுக்கு தான் ஜாமான் வாங்குறதுக்கு, மளிகை கடைக்கு, காய்கறி கடைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வருவாங்க. போக்குவரத்து வந்து முற்றிலுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து ஏரல் பொதுமக்கள் மிகவும் அவஸ்தைப்படுறாங்க. போன வருஷம், கடந்த வருஷம் வந்து ரொம்ப பெரிய வெள்ளம் வந்து பெரிய பாலம் வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டு அது இப்போ வரைக்கும் சரிப்படுத்தலை. இந்த சின்ன பாலம் வந்து தற்காலிக பாலமாக ரெடி பண்ணி ஒரு வாரத்தில் அமைச்சர்மார்கள் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி போட்டாங்க. ஆனால் தற்போதும் அதே நிலைமை தான். போன வாட்டி மண்முடைகளை போட்டு தார் ரோட போட்டு இது பண்ணாங்க, சரி செஞ்சாங்க. ஆனால் இப்போ இந்த வெள்ளத்தில் அது எல்லாமே முற்றிலும் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாலங்களை எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு இப்போ அந்த குழாய்கள் எல்லாமே இதாயிருக்கு. இன்னைக்கு வந்து தண்ணி வடிஞ்சிருக்கு. பாலத்தில் மக்கள் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் இருக்குது. ஆனால் போக்குவரத்துக்கு எந்த விதமான செயலுமே இது வந்து செய்யலை. அதனால் உடனடியாக வந்து இந்த பாலத்தை வந்து சரி பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ஆற்று பாலம் வந்து போக்குவரத்து வந்து சீரமைச்சு மக்கள் எல்லாம் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும். இப்போ பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்றவங்க எல்லாருமே பக்கத்தூர் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் ஏரலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அதனால உடனடியாக இந்த அரசு வந்து இந்த பாலத்தை சீரமைச்சு உடனடியாக போக்குவரத்துக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.